ஜில் ஹீலிங் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக். இப்போது லவ் கார்டு ரீடிங் பார்க்க போகிறோம். உங்களோட பார்ட்னர்ஸோட கரண்ட் எனர்ஜி என்னன்றதை யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய கலர்ஃபுல்லான ஹார்ட்டின் டைப் பண்ணி வைங்க. நம்பர் 1 இல்லாட்டி நம்பர் 2 இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் இப்போது உங்களோட பார்ட்னரோட கரண்ட் எனர்ஜிஸாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் பண தேவைகள் எந்த இடத்துலையும் எதிர்பார்க்காத மாதிரி கேட்காத மாதிரி இந்த ஹெல்ப்பை உங்களோட பார்ட்னர்கிட்ட இருந்து வாங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பண ரீதியான விஷயங்கள் இந்த இடத்துல பேசுகிறப்போவோ அந்த டீலிங் நடக்கிறப்போவோ ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களோட பார்ட்னருமே ஃபினான்ஷியலி இந்த டைம் பீரியடில் டவுனாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் பின்னாடி அது பிரச்சனைகளாக உருவாகும். இந்த இடத்துல நீங்கள் இப்போவே சேஃபர் சைடில் இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வாரம் உங்களோட பார்ட்னர்ட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு குறைகள் சொல்கிறதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறதோ அழுகிறதோ இந்த கான்வர்சேஷன் அவங்க கிட்ட அவாய்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது இந்த வாரத்துக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது பண்ணுறப்போ என்ன ஆகும்னா தேவையில்லாத டிஸ்டன்ட் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தைகள் நல்லபடியாக பேசுகிறதோடு வச்சுக்கோங்க. இந்த டைம் அவங்களால உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்க முடியாது. அந்த எதிர்பார்ப்பை தவிர்த்துக்கோங்க. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க உங்களோட பார்ட்னருக்கும் உங்களுக்கும் அந்த பாண்டிங் எப்படி இருக்கும்னா, அவங்களோட லைஃப்பில் உங்களுக்கு முன்னாடியும் இந்த அளவுக்கு யார் கூடயும் க்ளோஸாக இல்லை, உங்களுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு யார் கூடயும் பாண்டிங் ஏற்படுத்தவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இதுதான் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்ற அளவுக்கு டீப்பர் கனெக்ஷன் உங்கள் கூட இருக்குது. இது எவ்வளோ சண்டை நீங்கள் நகர்ந்தாலும் பிளாக் பண்ணாலும் பிரிஞ்சிருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ், அது ஒரு சைக்கிள் மாதிரி ரீயூனியன் ஆகிட்டே தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்மைல் உங்களோட ஸ்வீட்டான டாக் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதை வச்சே உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக லாங் இயர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. இதை மறக்காமல் அந்த ஸ்மைலையும் அந்த நீங்கள் பேசக்கூடிய ஸ்வீட்டான வார்த்தைகளும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.